Warm welcome to all. Today we are going to discuss about the topic is 3rd standard computer science using tools in TuxPaint. TuxPaint அப்படிங்கிற வந்து ஒரு பெயிண்டிங் ப்ரோக்ராம் வந்து அந்த பெயிண்டிங் ப்ரோக்ராம் வந்து யார் இன்வென்ட் பண்ணால் பில் ஹென்ட்ரிக் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணாலும் அந்த TuxPaint வந்து இன்வென்ட் பண்ணார். அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அந்த டூல்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், we will learn இதை பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் டூல் பாக்ஸ்னால் என்னென்னு இருக்குது. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் டூல்னால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து லைன் டூல்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபோர்த் ஒன் வந்து ஷேப்ஸ் டூல்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் மேஜிக் டூல்னால் என்னென்னு பார்ப்போம். சிக்ஸ்த் ஒன் ஸ்டாம்ப் டூல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த டூல்ஸை பற்றி என்ன பண்ணுவோம்னா இந்த லெசனில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. இந்த சப் டூல் பாக்ஸ்னால் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் சப் டூல் பாக்ஸ். TuxPaint provides us with the special feature called as a subtool box. Subtool box அப்படினாவே TuxPaintல ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா subtool box அப்படின்னு சொல்லுவோம். The subtool box is associated with every tools in TuxPaint. subtool boxல நிறைய டூல்ஸை வந்து அசோசியேட் பண்ணியிருக்கோம். எவ்ரி டூல்ஸ், ஒவ்வொரு டூலும் ஸ்டாம்ப் டூலு, பென்சில் டூலு, எரைசர் டூலு, இது மாதிரி நிறைய டூல்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, அசோசியேட் பண்ணியிருக்கோம். It provides many options like different shapes, size and patterns and effects for any selected tool. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, டிஃப்ரெண்ட் சைஸு, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸு, எஃபெக்ட் செலக்டட் டூல்ஸு, இது எல்லாமே என்ன இருக்குன்னா இந்த சப்டூல் பாக்ஸில் இருக்கும். The subtool box appear in the selector. Let us learn about the different tools and the subtools. இந்த subtool box அப்படின்னாவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TuxPaintல ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் எல்லாம் நிறைய அந்த TuxPaintல வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா சப்டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சப்டூல் பாக்ஸுக்கான TuxPaint விண்டோவுக்கான பிக்சர்ஸு. இதை வந்து TuxPaint அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறத, ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த TuxPaintல வந்து டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் என்ன டூல் பாக்ஸில் என்ன இருக்குன்னா பெயிண்ட் டூல் இருக்குது, ஸ்டாம்ப் டூல் இருக்குது, லைன் டூல் இருக்குது, ஷேப்ஸ் டூல் இருக்குது, டெக்ஸ்ட் டூல் இருக்குது, லேபிள் டூல் இருக்குது, மேஜிக் டூல் இருக்குது, அண்டு, ரீடு, எரைசர் டூல், நியூ டூல், ஓப்பன், சேவ், பிரிண்டு, குவைட்டு. அதுக்கு இது வந்து டூல் பாக்ஸில் உள்ள டூல்ஸு. ரைட்ஸில் வந்து ஷேப்ஸு. சப் டூல் பாக்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ரவுண்டட் சர்க்கிள் இருக்குது, எலிப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் இருக்குது, பென்டாங்கிள் இருக்குது. இது மாதிரி என்ன இருக்குன்னா நிறைய டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் இருக்குது. கீழே வந்து கலர்ஸு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, இது மாதிரி பிங்க்கு, ஆரஞ்சு, இது மாதிரி மோர் தென் கலர்ஸ் இருக்குது. இது வந்து TuxPaint விண்டோவில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கலர்ஸு, டூல்ஸு, சப்டூல் பாக்ஸ். இது வந்து சப்டூல் பாக்ஸுக்கான இமேஜஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பெயிண்ட் டூல். பெயிண்ட்டுங்கிறது ஒரு டூலு. இந்த பெயிண்ட் டூல் இஸ் used as a brush to paint or draw pictures using different lines and patterns. You can draw anything using this tool. When you click on the paint tool, the cursor shape changes to a paint brush. ஃபஸ்ட்டு பெயிண்ட் டூல் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ரஷ் டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பிக்சர்ஸ் நீங்கள் எதாவது ட்ரா பண்ணிங்கன்னா அந்த பிக்சர்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த கலர்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த பெயிண்ட் டூலை யூஸ் பண்ணி கொடுப்போம். அதில் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஏதாவது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கான கலர்ஸை வந்து அந்த பெயிண்ட் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். அந்த பெயிண்ட் டூலில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த பெயிண்ட் ப்ரஷ் அதில் வந்து டு யூஸ் த பெயிண்ட் டூல் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அந்த ஃப்ரம் த டூல் பார் கிளிக் ஆன் த பெயிண்ட் டூல். அந்த டூல் பாரில் போய்ட்டு என்ன பண்ணோம்னா பெயிண்ட் டூல் அப்படிங்கிற கிளிக் பண்ணணும். ஃப்ரம் த சப்டூல் பாக்ஸ் செலக்ட் எனி ப்ரஷ் டூல். அந்த சப்டூல் பாக்ஸில் போய் என்ன பண்ணோம்னா ப்ரஷ் டூலை வந்து செலக்ட் பண்ணணும். ஏதோ ஒரு ப்ரஷ் டூலை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் எனி கலர் ஃப்ரம் த கலர் பிளேட். அந்த கலர் பிளேட்டில் போய் ஏதோ ஒரு கலரை வந்து என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணணும். ப்ரெஸ் அண்டு ட்ராக் த லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆன் த ட்ராயிங் கேன்வாஸ் டு ட்ரா த பேட்டர்ன். இந்த மவுஸோட லெஃப்ட் பட்டன் என்ன பண்ணுவோம், ட்ராக் பண்ணி என்ன பண்ணோம்னா அந்த ட்ராயிங் கேன்வாஸில் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அந்த ட்ராயிங் கேன்வாஸில் வச்சு மவுஸோட லெஃப்ட் பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஆன் ஆகும். அதில் வந்து ட்ரா பண்ணி அதுக்கான பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம்.
இந்த டூல் பாக்ஸில் இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம எந்த டூல்ஸ் வேணுமோ அந்த டூல்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ப்ரஷஸ் இருக்கும். அந்த ப்ரஷஸ் நமக்கு வந்து திக்னஸ் எப்படி வேணும் அப்படிங்கிற அந்த ப்ரஷஸில் ஏதோ ஒரு இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணோம்னா ப்ரஷ்ஷை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே கலர்ஸ் இருக்கும். கலர்ஸ் நமக்கு என்ன கலரில் வந்து அந்த பிக்சர் வந்து ட்ரா ஆகணுமோ அந்த கலர்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம என்ன கலரில் பிக்சரை ட்ரா பண்ணோம்னா அந்த கலர்ஸில் நம்ம என்ன கலரை செலக்ட் பண்ணுறோமோ அந்த கலர்ஸ் வரும். ஓகேங்களா? இது வந்து யூஸிங் ஏ பெயிண்ட் டூல். நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் டூல். லைன்ஸ் டூல் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். லைன்ஸ் டூல் இஸ் யூஸ்டு டு ட்ரா த ஸ்ட்ரைட் லைன். த லைன்ஸ் கேன் பி ட்ரா வித் த டிஃப்ரெண்ட் திக்னஸ் or as a series of shapes and patterns available. When you click on the line tool, the cursor shape changes to a crosshair. To use the line tool, from the toolbar click on the lines tool. From the subtool box select any pattern. Select any color from the color plate. Press and drag the leftmost button on the drawing canvas to draw straight lines and or patterns. இதில் பார்த்தீங்கன்னா லைன் டூலை யூஸ் பண்ணி என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லைன் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். அதில் டிஃப்ரெண்ட் திக்னஸில் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் என்ன பண்ணோம்னா ட்ரா பண்ணலாம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஷேப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்ஸு, பேட்டர்ன்ஸு, சைஸ் இந்த மாதிரிலாம் என்ன இருக்கும்னா அவைலபிளாக இருக்கும். அந்த லைன் டூலில் வந்து என்ன பண்ணோம்னா கர்சர் ஷேப் சேஞ்சஸ் டு ஏ கிராஸ் ஹேர். நமக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த கர்சரை ஷேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த லைன் டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டூல் பாரில் போய்ட்டு என்ன பண்ணோம்னா லைன் டூலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ணணும். அந்த சப்டூல் பாக்ஸில் போய்ட்டு ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலர்ஸை வந்து என்ன பண்ணோம்னா அந்த கலர் பிளேட்டில் வந்து என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து மவுஸோட லெஃப்ட் பட்டன் என்ன பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணணும். அந்த ட்ராயிங் கேன்வாஸ் என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட் லைன் என்ன லைன் ஆர் பேட்டர்ன்ஸ் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதை வந்து டூல்ஸ்னு சொல்லுவோம். அந்த டூல்ஸில் வந்து லைன் டூல் இந்த மாதிரிலாம் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதை எடுத்து ட்ரா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த பிக்சர்ஸில் வந்து. ரைட்ஸில் வந்து ப்ரஷஸ் இருக்குது. இந்த ப்ரஷஸில் நமக்கு எந்த ப்ரஷ் வேணுமோ அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரா பண்ணிக்கலாம். கீழே வந்து கலர்ஸ் இருக்குது. நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்து அதில் வந்து கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து ட்ரா பண்ணோம்னா நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணுறோமோ அந்த கலரில் வந்து அந்த லைன் டூல்ஸ்லேருந்து வரும். ஓகேங்களா? இதை யூஸிங் லைன் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்காங்க, ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைன் டூலை எடுத்து ட்ரா பண்ணியிருக்காங்க லைன்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ் டூல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா திஸ் டூல் இஸ் யூஸ்டு டு ட்ரா டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸ் லைக் சர்க்கிள், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். These shapes can be used in simply as an outline or as a solid colored shapes. When you click on the shapes tool, the cursor shape changes to a crosshair. To use the shapes tool, from the toolbar click on the shapes tool. From the subtool box select any shape. Select any color from the color plate. Press and drag the leftmost button on the drawing canvas to draw shapes. அந்த ஷேப்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ட்ரா பண்ணலாம். சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, எலிப்ஸு, ரவுண்டட் சர்க்கிள், ரவுண்டட் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா அதை வந்து ட்ரா பண்ணலாம். அது வந்து சாலிட் கலர்டு ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஷேப்ஸ் டூல் என்ன பண்ணோம்னா கர்சர் வந்து கிளிக் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் கர்சர் மூலிமா சேஞ்சஸ் ஆகும் கிராஸ் ஹேர் மூலிமா. அந்த டூல் பாரில் கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு அந்த ஷேப்ஸ் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அந்த டூல் பார்ட்டை போய் என்ன பண்ணணும் ஷேப்ஸ் டூல் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து சப் டூல் பாக்ஸில் போய் ஏதோ ஒரு ஷேப்ஸை வந்து என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் கலர் பிளேட்டில் போய் கலரை வந்து செலக்ட் பண்ணணும். மவுஸில் லெஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி என்ன பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணி ட்ராயிங் கேன்வாஸ் வந்து இந்த ட்ரா பண்ண ஷேப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஷேப்ஸ் டூல்ஸ். இது வந்து ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயரு, பாலிகான், பென்டாகான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இது வந்து ஷேப்ஸுக்கான டூல்ஸ். இந்த டூல்ஸ் என்ன பண்ணணும் நம்ம டூல்ஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஷேப்ஸ் இருக்குது. அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்ஸில் என்ன வருதோ அதை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணணும். கீழே வந்து கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்ஸுக்கு வந்து கலர்ஸை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைம் ஃபார் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ட்ரா எ ஹவுஸ் யூஸிங் ஒன்லி தி ஷேப்ஸ் as many times as you want. இதை வந்து பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் என்ன பண்ணோம்னா ட்ரா பண்ணணும். கொடுத்துருக்க பிக்சர்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கான கலர்ஸை வந்து என்ன பண்ணோம்னா அப்ளை பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்க இமேஜஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹவுஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா எ ஹவுஸ் யூஸிங் ஒன்லி தி ஷேப்ஸ்.
as many times as you want. இதில் என்ன பண்ணிங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு ஹவுஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும். அதுக்கு அந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மேஜிக் டூல். The magic tool is a set of special tool. இந்த மேஜிக் டூல் அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்பெஷல் டூல் அப்படின்னு சொல்லுவோம். when you click on the magic tool the cursor shape changes to a magic wand. அந்த இதில் என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ண மேஜிக் டூல் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அது ஷேப்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி மேஜிக் வாண்டுக்கு தகுந்த மாதிரி ஷேப்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மேஜிக் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா டாட்டாக வர மாதிரி, இல்லை அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஏதாவது வர்ற மாதிரி, அதுக்கடுத்து கலர்ஸ் ஏதாவது வர மாதிரி, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். மேஜிக் டூல் ப்ரொவைட்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட் சப் டூல்ஸு. மேஜிக் டூல் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது நிறையா டிஃப்ரெண்ட் சப் டூல்ஸ் இருக்குது. லெட் அஸ் ஹேவ் எ லுக் அட் த கிராஸ் டூல், பிரிக்ஸ் டூல் அண்டு ஃபில் டூல். அந்த மேஜிக் டூல் வந்து என்ன பண்ணோம்னா நிறையா வந்து அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னா கிராஸ் டூல் இருக்கும், பிரிக்ஸ் டூல் இருக்கும், ஃபில் டூல் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கும், சப் டூல்ஸ். அந்த மேஜிக் டூலுங்கிறது ஒரு டூலு, அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்பெஷல் டூல்னு சொல்லுவோம். அந்த 3 டூல் தான் ஒரு செட் ஆஃப் ஸ்பெஷல் டூல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேஜிக் டூல் கர்சர் வந்து ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா. அதில் வந்து என்ன பண்ணோம்னா கிராஸ் டூல், பிரிக்ஸ் டூல் அண்டு ஃபில் டூல் அப்படிங்கிற டூல்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மேஜிக் டூலில். நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஸ் டூல்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். த கிராஸ் டூல் இஸ் யூஸ்டு டு கிவ் கிராஸ் எஃபெக்ட் டு எ drawing. To use the grass tool, from the toolbar click on the magic tool. From the subtool box scroll down and select the grass tool. Press and drag the left mouse button on the drawing canvas to draw grass. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் டூல் அப்படிங்கிற வந்து ஒரு கிராஸ் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த ட்ராயிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். கிராஸ் டூலில் வந்து அதில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் எஃபெக்ட் இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து கிராஸ் எஃபெக்ட்டுக்குள்ள அந்த ட்ராயிங்க்கு வந்து ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த டூல் பாரில் போய்ட்டு வந்து மேஜிக் டூல் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து சப் டூல் பாக்ஸ் வரும். அந்த சப் டூல் பாக்ஸில் போய் என்ன பண்ணணும்னா இந்த கிராஸ் டூல் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த டவுன் சைடில் கீழே வந்து கிராஸ் டூல் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்தோம்னா ட்ராக் த லெஃப்ட் மவுஸ் பட்டன், மவுஸோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டன் என்ன பண்ணணும்னா ட்ராக் பண்ணி அழுத்தி பிடிக்கணும். ட்ராயிங் கேன்வாஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த கிராஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இது வந்து யூஸிங் த கிராஸ் டூல். கிராஸ் டூல் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அது வந்து டூல்ஸு, கீழே வந்து கலர்ஸ் இருக்குது, ரைட்ஸில் வந்து மேஜிக் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸ் டூல். பிரிக்ஸ் டூல், த பிரிக்ஸ் டூல் இஸ் யூஸ்டு டு ட்ரா பிரிக்ஸ் இன் எனி drawing. அந்த பிரிக்ஸ் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா பிரிக்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஏதோ ஒரு ட்ராயிங்கில் வந்து அந்த பிரிக்ஸ் டூலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். தெர் ஆர் 2 பிரிக்ஸ் டூல் அவைலபிள் இன் சப் டூல் பாக்ஸ். அந்த 2 பிரிக்ஸ் இருக்கும். அது என்னென்ன பிரிக்ஸுங்கிறத பற்றி கீழே வந்து பார்ப்போம். 1 is a small sized bricks and other is a medium sized bricks. You can choose any according to your need. நமக்கு தேவையானது என்ன பண்ணால் ஒன்று ஸ்மால் சைஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மீடியம் சைஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிற வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு எந்த பிரிக்ஸ் வந்து தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டு யூஸ் த பிரிக்ஸ் டூல். ஃப்ரம் த டூல் பார் கிளிக் ஆன் மேஜிக் டூல். அந்த டூல் பாரில் போய் என்ன பண்ணோம்னா மேஜிக் டூல் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணணும். ஃப்ரம் த செலக்ட் த பிரிக்ஸ் டூல். என்ன பண்ணுவோம், அந்த செலக்டரில் போய் அந்த பிரிக்ஸ் டூல் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணணும். ப்ரெஸ் அண்ட் ட்ராக் த லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆன் ட்ராயிங் கேன்வாஸ். அந்த மவுஸோட லெஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ட்ராயிங் கேன்வாஸில் என்ன பண்ணணும், இந்த பிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரெஸ் த ட்ராக் த லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆன் த ட்ராயிங் கேன்வாஸ் டு ட்ரா பிரிக்ஸ். இந்த ட்ராயிங்கு கேன்வாஸில் போய்ட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டன் ஹோல்டு ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த பிரிக்ஸில் வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணால் இந்த மாதிரி ட்ராயிங் வந்து நாங்கள் பிரிக்ஸ் டூலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபில் டூல். ஃபில் டூல் அப்படிங்கிற வந்து ஃபில் வித் கலர் டூல் அப்படிங்கிற வந்து ஒரு வகையான டூல்ஸு. அது ஒரு டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டூல்ஸை என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். த ஃபில் டூல் இஸ் யூஸ்டு டு ஃபில் கலர்ஸ் இன் த ட்ராயிங். இந்த ஃபில் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா கலரை வந்து ஃபில் பண்ணலாம். டு யூஸ் த ஃபில் டூல், எப்படி வந்து அந்த ஃபில் டூலை வந்து யூஸ் பண்ணுறது. ஃப்ரம் த டூல் பார் கிளிக் ஆன் த மேஜிக் டூல். அந்த டூல் பாரில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா மேஜிக் டூல் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணணும். ஃப்ரம் த சப் டூல் பாக்ஸ் செலக்ட் த ஃபில் டூல். அந்த சப் டூல் பாக்ஸில் போய் என்ன பண்ணோம்னா அந்த ஃபில் டூல் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து செலக்ட் எனி கலர் ஃப்ரம் த கலர் பிளேட். அதுக்கடுத்து வந்து கலர் பிளேட்டில் போயிட்டு என்ன பண்ணோம்னா நம்ம கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். கிளிக் த லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆன் த பார்ட் ஆஃப் ட்ராயிங் தட் யூ வாண்ட் டு கலர். என்ன பண்ணணும், மவுஸோட லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா இந்த பார்ட் ட்ராயிங்க்கு வந்து என்ன பண்ணோம்னா கலர் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபில் வித் கலர் டூலை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். யூஸிங் த ஃபில் டூலை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வரும்.
Next one, the stamp tool. The stamp tool is used to add different available stamps and images on the drawing canvas. When you click on the stamp tool, the shapes of the cursor changes to the selected stamp shape. To use the stamp tool, from the toolbar, click on the stamp tool. From the subtool box, select any stamp. Click the leftmost button anywhere on the drawing canvas to paste the stamp. The stamp tool அப்படிங்கிற வந்து ஒரு டூலு. அது வந்து அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாம்ப்லாம் அவைலபிளாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் இமேஜஸ் ட்ராயிங் கேன்வாஸ் இதெல்லாம் என்ன இருக்கும்னா அதில் அவைலபிளாக இருக்கும். அந்த கேன்வாஸில் வந்து ட்ராயிங் கேன்வாஸில் வரும். அது நம்ம ஸ்டாம்ப் டூலில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணி அந்த கர்சரை வந்து என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி அந்த ஷேப்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம செலக்டட் ஸ்டாம்ப் ஷேப்ஸ், அந்த ஸ்டாம்போட ஷேப்ஸை வந்து நமக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும். ஃப்ரம் த டூல் பார் கிளிக் ஆன் த ஸ்டாம்ப் டூல். அந்த டூல் பாரில் போய் என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து சப் டூல் பாக்ஸ் வரும். அந்த சப் டூல் பாக்ஸில் என்ன பண்ணணும், செலக்ட் ஸ்டாம்ப் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ணணும். கிளிக் த லெஃப்ட் மோஸ்ட் பட்டன் எனிவேர் ஆன் த ட்ராயிங் கேன்வாஸ் டு பேஸ்ட் த ஸ்டாம்ப். அந்த மவுஸில் லெஃப்ட் பட்டன் என்ன பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ணணும். அந்த ட்ராயிங் கேன்வாஸ் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாம்பில் போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் ஸ்டாம்ப் டூலில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்க பிக்சர்ஸ் இது வந்து டூல்ஸு, இது வந்து ஸ்டாம்ப்ஸு, டவுன் சைடில் இருக்க வந்து கலர்ஸ். அந்த ஸ்டாம்ப் டூலில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி கலர்ஸு பிக்சர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி என்னம்னா வரும். இதில் நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லெசனில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம டச் பெயினில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து பெயிண்ட் டூல் யூஸ் பண்ணுவோம், லைன் டூல் யூஸ் பண்ணுவோம், ஷேப்ஸ் டூல் யூஸ் பண்ணுவோம், மேஜிக் டூல் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாம்ப் டூல். இந்த சப் டூல் பாக்ஸ்னால் என்ன, வாட் இஸ் த சப் டூல் பாக்ஸ்? சப் டூல் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, டச் பெயின் ப்ரொவைட்ஸ் அஸ் வித் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கால்ட் அஸ் த சப் டூல் பாக்ஸ். இதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். சப் டூல் பாக்ஸ், வாட் இஸ் த சப் டூல் பாக்ஸ்னு ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன வந்து ஆன்சர் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் பெயின் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சப் டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து லிஸ்ட் அவுட் த சப் டூல் பாக்ஸ் நேம்ஸ், லிஸ்ட் அவுட் த டூல்ஸ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்னென்ன டூல்ஸ் நேம் எழுதினா, பெயிண்ட் டூலு, லைன் டூலு, ஷேப்ஸ் டூலு, மேஜிக் டூலு, ஸ்டாம்ப் டூலு. இதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா லிஸ்ட் அவுட் த டூல்ஸ் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டூல்ஸோட நேம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா லிஸ்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து மேஜிக் டூல் அப்படின்னா என்னென்னு எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 70 மேஜிக் டூல்னு இருக்குது. இந்த மேஜிக் டூல் இஸ் ஏ செட் ஆஃப் ஸ்பெஷல் டூல். when you click on the magic tool the cursor shape changes to a magic wand. இது வந்து ஒரு கொஸ்டின். வாட் இஸ் த மேஜிக் டூல்னு செகண்ட் கொஸ்டின். இந்த மேஜிக் டூல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய 2 லைன், த மேஜிக் டூல் இஸ் ஏ செட் ஆஃப் ஸ்பெஷல் டூலுங்கிற ஒரு பாயிண்ட்டு. when you click on the magic tool the cursor shape changes to a magic wand அப்படிங்கிறது இது செகண்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, அந்த மேஜிக் டூலுக்கான ஆன்சர் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் சப் டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டூல் இருக்கும், பிரிக்ஸ் டூல் இருக்கும், ஃபில் டூல் இருக்கும். இது 3 மேஜிக் டூலில் ப்ரொவைட்ஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் சப் டூல்ஸு. இந்த 3 கொஸ்டினை மட்டும் நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இன்றைக்கி டோட்டலாக என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் டூல்னா என்ன பார்த்தோம், லைன் டூல்னா என்ன பார்த்தோம், ஷேப்ஸ் டூல்னா என்ன பார்த்தோம், மேஜிக் டூல்னா என்ன பார்த்தோம், ஸ்டாம்ப் டூல்னா என்ன பார்த்தோம். இந்த டூல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த லெசன் இதோட ஓவர் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன வந்து ஹோம்ஒர்க் எழுதுறீங்கன்னா, வாட் இஸ் த சப் டூல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இந்த சப் டூல் பாக்ஸான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் இதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் டூல் பாக்ஸ்னு டைட்டிலே கொடுத்துருவாங்க. டைட்டிலுங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் எழுதணும். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறது, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த டூல்ஸ் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த பெயிண்ட் டூல்ஸ் வி வில் லேர்ன் இருக்குது. அதில் இருக்க பெயிண்ட் டூலு, லைன் டூலு, ஷேப்ஸ் டூலு, மேஜிக் டூல், ஸ்டாம்ப் டூல் இதை எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மேஜிக் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது பேஜ் நம்பர் 70 பார்த்தா மேஜிக் டூல் இஸ் ஏ செட் ஆஃப் ஸ்பெஷல் டூல்னு கொடுத்துருக்காங்க. when you click on the magic tool the cursor shape changes to a magic wand. இதை வந்து எழுதணும். கீழே வந்து மேஜிக் டூல் ப்ரொவைட்ஸ் அஸ் வித் டிஃப்ரெண்ட் சப் டூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் சப் டூல்ஸ் என்ன இருக்குன்னா கிராஸ் டூல் இருக்குது, பிரிக்ஸ் டூல் இருக்குது, ஃபில் டூல் இருக்குது. இதை 3 என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து அந்த மேஜிக் டூல்ஸில் வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.